தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், வேலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், நீலகிரியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் 21ஆம் தேதி வாக்கில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தூத்துக்குடி, தேனி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆற்றுப்பாலம் திறப்பதற்குள் உள்வாங்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கனமழை காரணமாக திடீரென பாலத்தில் ஒரு பகுதி உள்வாங்கியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவ தொடங்கியுள்ள நிலையில் 12 கோடியில் தரமற்ற முறையில் பாலம் கட்டப்பட்டுள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். காவல்துறை சார்பில் 457 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 1118 காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலியில் அடிக்கல் நாட்டினார். அதேபோல் அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச் செயல் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுகவினருக்கு இரையாக்க முயற்சித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அவரது எக்ஸ் பதிவில் பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என சாடியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாருக்கு ஆளான திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே மே 21ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி தமிழகம் ஸ்தம்பிக்கும் வகையில் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து பேசி இடஒதுக்கீடு போராட்டம் குறித்த தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி என்ற வடிவத்தை கூட எட்டவில்லை என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணிதான் ஒரு வடிவத்தோடு உள்ளது என்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது குறித்து பாமக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி ஆளுநர் RN ரவி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை மண்ணடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநருக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடந்த 3 ஆண்டுகளாகத்தான் சம்பந்தம், அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதா என விமர்சித்துள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேளாண் துறையை 0.9% அளவிற்கு வீழ்ச்சி அடைய வைத்து விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியா என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். வேளாண் துறையில் உழவு தொழிலை மட்டும் எடுத்துக்கொண்டால் 5.93% அளவிற்கு வீழ்ச்சி அடைந்ததாகவும் அதில் திமுக ஆட்சிக்கு பிறகு வேளாண் துறை 5.66% வளர்ச்சி அடைந்ததாக கூறி பொய்யாக பெருமை தேடிக் கொள்வதாகவும் விமர்சித்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கும் நிலையில் அதனை கண்டித்து அதிமுகவினர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுகவினர் நாற்று நட்டு தங்கள் கண்டனங்களை வெளிப்படுத்தினர்.
துணைநிலை ஆளுநருடன் எந்த மோதலும் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதல்வருக்கும் பனிப்போர் நிலவி வருவதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதனை திட்டவட்டமாக மறுத்த ரங்கசாமி மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கத்தின் விலை 35 ரூபாய் அதிகரித்து 8,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி ரூபாய் 1 அதிகரித்து கிலோ 1,09,000 ரூபாய்க்கும் கிராம் 109 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு புகார் தொடர்பாக டாஸ்மாகின் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். மேலும் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கில் வங்கி மேலாளரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களுடன் விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்ற சாம்சங் தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சி.வே. கணேசன் 4 ஆண்டுகளில் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வான 18,000 ரூபாய் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் வழங்கப்படும் என தெரிவித்தார். சென்னை தரமணியில் ஏற்பட்ட பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவத்தில் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் 281 மற்றும் 125A ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை தரமணியில் இருந்து திருவான்மியூர் செல்லும் சாலையில் சனிக்கிழமை திடீரென ஏற்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இதில் காரில் பயணித்த 5 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிட முயன்ற மக்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு செஞ்சி வாடி கிராமத்தில் நடிகர் சத்யராஜ் உறவினர் பாலசுப்ரமணியம் என்பவர் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த மக்கள் முதல்வர் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் பேசிய மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிட சென்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கார் விபத்துக்குள்ளான விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் மதுரை ஆதீனம் பொய்களை கூறி வந்ததாக மத நல்லிணக்க கூட்டமைப்பினர் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்தனர். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் முற்றிய நிலையில் அவரது உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ள பிரதமர் மோடி பைடன் விரைந்து குணமடைய வேண்டும் என தமது பிரார்த்தனையையும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பைடனின் மனைவி ஜில் பைடன் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுடனான மோதலில் எத்தனை விமானங்களை இழந்தோம் என நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த உண்மையை நாட்டிற்கு தெரிவிக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாகி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் உறக்கமின்றி தவித்த மக்கள் பக்கெட்டுகள் மூலம் வீடுகளில் உள்ள தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். பெங்களூருவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை புல்டோசரில் சென்று பார்வையிட்ட எம்எல்ஏ ஒருவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் பல்வேறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டனர். இந்திய ஆயுதப்படைகளின் துணிச்சலையும் வீரத்தையும் கௌரவிக்கும் வகையில் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பாவின் மலை உச்சியில் மக்கள் தேசிய கொடியுடன் ஊர்வலம் சென்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வித்திட்ட ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் கடல் மட்டத்தில் இருந்து 13,570 அடி உயரத்தில் உள்ள மலை உச்சியில் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. ஆந்திராவிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். டெல்லியை தொடர்ந்து தமிழகத்திலும் பஞ்சாபிலும் தொடங்கப்பட்ட இந்த இலவச பேருந்து பயண திட்டம் கேரளா, தெலங்கானா, கர்நாடகாவிலும் கொண்டு வரப்பட்டு ஆந்திராவிலும் நடைமுறைக்கு வரவுள்ளது.
6210 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட யூகோ வங்கியின் முன்னாள் தலைவர் சுபோத் கோயலை 21ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை காவலில் வைக்க கொல்கத்தா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யூகோ வங்கியின் முன்னாள் தலைவர் சுபோத் குமார் கோயல் மீது கொல்கத்தா சிபிஐ பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. டெல்லியில் எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு வீட்டு வாசலில் சார்ஜ் போட்டபோது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அருகில் உள்ள அறையில் தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 6 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒருவருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நடந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலை தாக்க பாகிஸ்தான் திட்டமிட்டதாக இந்திய ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராணுவ நிலைகளை தாக்க முடியாது என்ற நிலையில் மத வழிபாட்டு தலங்களையும் பொதுமக்களையும் குறிவைத்து தாக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி வெளிநாடுகளுக்கு விளக்கச் செல்லும் எம்பி குழுவிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான யூசுப் பதான் வெளியேறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, தங்கள் கட்சியிலிருந்து யார் செல்வார்கள் என்பதை தீர்மானிக்க மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பினார். விமான நிலையத்தில் புறப்பட தயாராகவிருந்த விமானத்தில் ஏசி பழுதால் பயணிகள் கொட்டும் வியர்வையில் புத்தகம் மற்றும் அட்டையால் விசிறிக்கொண்டு அவதிக்குள்ளான வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பாட்னாவிற்கு புறப்படவிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் 3 மணி நேரமாக ஏசி இல்லாமல் பயணிகள் அமர வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற கூடுதல் நீதிபதிகளுக்கும் முழு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதாக கூறி உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய பலன்களில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறியது. வல்லக்கடவு முல்லை பெரியாறு காட்டு சாலையை 4 வாரங்களில் கேரள அரசே சீரமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் 4 வாரத்தில் அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. அனைத்து அகதிகளுக்கும் இடமளிக்க இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை என்று கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் ஈழத்தமிழரின் மனுவை தள்ளுபடி செய்தது. ஏற்கனவே நாட்டில் 140 கோடி மக்கள் உள்ள நிலையில் உலக நாடுகளில் இருந்து வரும் எல்லா அகதிகளுக்கும் இடமளிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மதுரையில் டைடல் பார்க் அமைப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு 44 ஆண்டுகளுக்கு முன்பே வகைப்படுத்தப்பட்ட நிலத்தை எப்படி நீர்நிலை என கருத முடியும் என கேள்வி எழுப்பியது. சென்னையில் 50 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ATMகளை திறக்க சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக கடற்கரை, பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையம், பூங்காக்கள், மார்க்கெட் பகுதிகள் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த குடிநீர் ATM மையங்கள் திறக்கப்பட உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்த அதிகாரிகள் இடைத்தரகர்களின் நெல் மூட்டைகளை மட்டும் கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. சென்னை மதுரவாயல் பகுதியில் மளிகை பொருட்கள் வாங்க சென்றவரின் இருசக்கர வாகனத்தை ஹெல்மெட்டுடன் வந்த இருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணன் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் மளிகை கடை அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர்கள் பைக்கை திருடிச் சென்றனர். மதுரை மாவட்டத்தில் ஆதி திராவிடருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அளவீடு செய்யும் பணியை தடுத்து நிறுத்தி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கச்சைக்கட்டி கிராமத்தில் பட்டா பெற்றவர்களுக்கு இடத்தை பிரித்துக் கொடுக்க நிலத்தை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வந்த நிலையில் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என கச்சைக்கட்டி கிராமத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் படிக்கட்டு இடிந்து விழுந்து முதியவருக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் அந்த குடியிருப்பில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். சீனிவாசபுரம் பகுதியில் உள்ள பழமையான குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 4வது மாடியில் இருந்த படிக்கட்டு இடிந்து விழுந்து ஆறுமுகம் என்பவரின் காலில் முறிவு ஏற்பட்டது. கனமழை காரணமாக நாகை அருகே உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உப்பள தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உப்பு பாத்திகளில் நிரம்பியுள்ள மழை நீரை வெளியேற்றும் பணியில் உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டாலும் மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 10 தினங்களுக்கு மேல் ஆகும் என்பதால் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கரிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. இதனால் கவலையடைந்த விவசாயிகள் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாரான 500 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. முறையான கால்வாய் வசதி இல்லாததே இதற்கு காரணம் என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் சேதங்களை பார்வையிட்டு அதிகாரிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. ஞாயிற்றுக்கிழமை அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 999 கன அடியாக இருந்த நிலையில் இரவு பெய்த மழையால் அது 1275 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1213 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகாலை நேரத்தில் மலைப்பாதையில் ஆங்காங்கே பனிமூட்டம் மேகக்கூட்டங்கள் போல் தரையிறங்கி ரம்மியமாக காட்சியளிப்பது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. மேலும் அங்கு இதமான சூழல் நிலவிய நிலையில் சுற்றுலா பயணிகள் படகு இல்லம், ஏரி பூங்கா, அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று இயற்கையை ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் 500 ஏக்கர் எல் பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்த நிலையில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சென்னை புரசைவாக்கத்தில் அரசு உதவி பெறும் பென்டிக் மகளிர் மேல்நிலை பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்வதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்ய வலியுறுத்தி தொழிலாளர் சங்கத்தினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெகநாதன் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் உள்ள நிலையில் அவர் இன்று பணி ஓய்வு பெறும்போது பணப்பலன்கள் உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடாது என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். தருமபுரியில் திருமணத்தை மீறிய உறவு காரணமாக ஏற்பட்ட தகராறில் கட்டட மேஸ்திரியை வெட்டி கொலை செய்த ஓட்டுநர் அரிவாளுடன் போலீசில் சரணடைந்தார். கௌரி செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டட மேஸ்திரி நஞ்சப்பன். இவருடைய மனைவி மஞ்சு பிக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் கஜேந்திரன் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழைக்கு 2 மாவட்டங்களை இணைக்கும் தற்காலிக தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குளத்தில் குளிக்கச் சென்றவர் மாயமான நிலையில் அவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு சொந்த ஊர் திரும்பிய புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நீதிபதி என்பவர் அதே பகுதியில் உள்ள ஏரியில் குளிக்கச் சென்ற போது மாயமானதாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மனைவி மீதான சந்தேகத்தில் அவரை சரமாரியாக வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்தனர். சிக்கத்தம்பூரை சேர்ந்த லாரி டிரைவரான ராஜ்குமார் என்பவரின் மனைவி நந்தினி அடிக்கடி செல்போனில் பேசுவது தொடர்பாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நுரையுடன் நீர் பாய்ந்தோடுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தொடர் கனமழை எதிரொலியால் ஒசூரை அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 794 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனை பயன்படுத்தி ரசாயன ஆலைகள் ஆற்றில் கழிவுநீரை திறந்து விடுவதால் ஆற்றில் நுரை கலந்து பாய்ந்தோடுகிறது.
தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே பேருந்து படிக்கட்டிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண்ணின் மீது பேருந்து ஏறி இறங்கியதில் அவர் உயிரிழந்தார். அரியலூரைச் சேர்ந்த பச்சையம்மாள் என்பவர் தனது மகளது ஊரில் நடைபெற்ற திருவிழாவிற்காக தஞ்சாவூர் உமையாள்புரம் சென்றதாக கூறப்படுகிறது. திருவிழா முடிந்து சொந்த ஊருக்கு திரும்ப பேருந்தில் ஏறிய போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே என்ஐடி கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த மாணவர் விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராஜஸ்தானை சேர்ந்த குல்தீப் மீனா என்ஐடி கல்லூரிகளில் உள்ள விடுதியில் தங்கி பிடெக் இறுதி ஆண்டு தேர்வு எழுதியுள்ளார். சக மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் விடுதியில் தனியாக இருந்த குல்தீப் மீனா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இளம் பெண்ணிடம் அத்துமீற முயன்றதாக அளிக்கப்பட்ட புகாரில் சிறப்பு படை காவலர் கைது செய்யப்பட்டார். நடுவூர் மாதாக்குப்பம் மீனவ கிராமத்தில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் சிறப்பு படை காவலர் சுதாகர் இரவில் வீட்டில் இருந்த இளம் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. ஹைதராபாத் செல்ல புதுச்சேரி விமான நிலையம் வந்த அமெரிக்க பெண் மருத்துவரிடமிருந்து தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பறிமுதல் செய்த போலீசார் அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல நாடுகளில் இந்த சேட்டலைட் போன் அனுமதிக்கப்பட்டாலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியில் இருந்து டீசல் திருடிய வடமாநில இளைஞரை லாரி ஓட்டுநர்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவரிடமிருந்த லாரி மற்றும் 12 கேன்களில் திருடி வைத்திருந்த டீசல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தேனியில் 9 இடங்களில் அனுமதியின்றி செயல்பட்ட கிளப்புகளில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 22 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் சூதாட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்ட சீட்டுக்கட்டுகள் மற்றும் 15,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் வீடு புகுந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவன் கைது செய்யப்பட்டான். வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை மயக்க மருந்து தடவிய துணியை பயன்படுத்தி நவீன்குமார் என்ற இந்த கொடூரன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்ற சிறுமி ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் விடியங்காடு அருகே 3 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். விடியங்காடு பகுதியை சேர்ந்த குமார் மீது குழந்தையின் தாய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் உணவை தேடி சிறுத்தை உலா வரும் சிசிடிவி காட்சி வெளியானது. ஆதிகரட்டி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு வீட்டின் சிசிடிவியில் சிறுத்தை நடமாட்டம் பதிவானது. சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாங்குளம் கிராமத்திற்கு இதுவரை எந்த பேருந்தும் செல்லாத நிலையில் முதன் முறையாக அரசு பேருந்து இயக்கப்பட்டது. தங்கள் ஊரின் வழியாக வந்த பேருந்தை குலவை போட்டும் மாலை அணிவித்தும் பெண்கள் வரவேற்றனர். இதுவரை இவர்கள் 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் செல்லும் நிலையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டு இருந்தபோது குப்பையில் கிடைத்த 12 பவுண்ட் தங்க செயினை பத்திரமாக ஒப்படைத்த தூய்மை பணியாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர். சூரமங்கலம் மண்டலத்தில் தூய்மை பணியாளராக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மணிவேல் என்பவர் குப்பைகளை தரம் பிரிக்கும் போது கிடைத்த 12 பவுண்ட் தங்க செயினை காவல் ஆய்வாளர் குமரேசனிடம் ஒப்படைத்தார். மலர் சந்தையில் சம்பங்கி பூவின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்ததால் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் பூக்களை கால்வாயில் கொட்டி சென்றனர். நிலக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகளவில் சம்பங்கி சாகுபடி நடைபெற்று வரும் நிலையில் சந்தையில் 1 கிலோ 10,000 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த கொடிக்குளம் பகுதியில் 2 நாள் பெய்த மழையால் ரஞ்சித் சத்யா என்ற தம்பதி 17 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த கூரை வீடு இடிந்து விழுந்தது. பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் வீடு வழங்கவில்லை என ரஞ்சித் புகார் தெரிவித்தார். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவரின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி கண்களில் கருப்பு துணி கட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணியில் இருந்த மருத்துவர் திடீரென குழந்தை உயிருக்கு ஆபத்து என கூறி தருமபுரிக்கு அனுப்பி வைத்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் இரவு நேரத்தில் கரடி நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் சார்பாக வைக்கப்பட்ட கூண்டில் சிக்காமல் கரடி போக்கு காட்டி வரும் நிலையில் வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்க அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 17ஆம் வயதில் கணினி திறனறி தேர்வில் எலான் மஸ்க் A+ கிரேடு பெற்றதை பகிர்ந்த அவரது தாய் மேய் மஸ்க் தனது மகன் மேதை என பெருமிதம் தெரிவித்துள்ளார். இணையத்தில் வைரலாகி வரும் அந்த கடிதத்தை கண்ட நெட்டிசன்கள் பலரும் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி வருகின்றனர். ஆசிய கோப்பை தொடரில் இருந்து இந்தியா விலக முடிவெடுத்துள்ளதாக வெளியான தகவலுக்கு BCCI மறுப்பு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஆசிய கோப்பை தொடர் குறித்து எந்த பேச்சுவார்த்தையோ முடிவையோ இதுவரை BCCI செய்யவில்லை என அதன் செயலாளர் தேவஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார். IPL தொடரின் பிளே ஆஃப் வாய்ப்பை பெங்களூரு, குஜராத், பஞ்சாப் அணிகள் உறுதி செய்துவிட்ட நிலையில் எஞ்சியுள்ள ஒரு இடத்தை பிடிக்க மும்பை, டெல்லி, லக்னோ அணிகளிடையே கடும் போட்டி நிலவுகின்றது. இந்த நிலையில் மே 21ஆம் தேதி மும்பை, டெல்லி அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. IPL வரலாற்றில் 3 வெவ்வேறு அணிகளை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையை பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் நிகழ்த்தியுள்ளார். நடப்பு தொடரில் பஞ்சாப் அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றுள்ள ஸ்ரேயஸ் ஐயர் 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் டெல்லி அணியையும் 2024ஆம் ஆண்டில் கொல்கத்தா அணியையும் பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்றார். IPL வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த தொடக்க ஜோடி என்ற சாதனையை குஜராத்தின் சுப்மன் கில், சாய் சுதர்சன் ஜோடி நிகழ்த்தியுள்ளது. இதுவரை அந்த ஜோடி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கி 839 ரன்களை குவித்திருக்கிறது. 2வது இடத்தில் ஷிகர் தவான், பிருத்வி ஷா ஜோடியும், 3வது இடத்தில் மயங்க் அகர்வால், KL ராகுல் ஜோடியும் உள்ளன. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிலிருந்து தென்னாப்பிரிக்காவின் எங்கிடி விலகிய நிலையில் அவருக்கு மாற்று வீரராக ஜிம்பாப்வேவை சேர்ந்த முசரப் அணியை அணி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தயாராகும் பொருட்டு எங்கிடி தாயகம் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் 17 தங்கம், 14 வெள்ளி மற்றும் 17 வெண்கலப் பதக்கங்களை வென்று சென்னை திரும்பிய வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் 17 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற நிலையில் இந்தியா சார்பில் தமிழகத்தில் இருந்து 35 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். நடிகர் சூர்யாவின் 46வது படத்தின் பணிகள் ஹைதராபாத்தில் பூஜையுடன் தொடங்கியது. அதனை பிரபல இயக்குனர் திரிவிக்ரம் தொடங்கி வைத்தார். வெங்கி அட்லூரி இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மே மாத இறுதியில் தொடங்குகிறது. ஒரே கட்டமாக படப்பிடிப்பை நிறைவு செய்து அடுத்த ஆண்டு கோடையில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. இயக்குனர் ப. ரஞ்சித்தின் அடுத்த படைப்பாக தயாராகி வரும் வேட்டுவம் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து வரும் நடிகர் கெத்து தினேஷ் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு தனது கெட்டப்பை மாற்றியுள்ளார். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட அவரது புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி கவனத்தை ஈர்த்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உண்டியலில் நூதன முறையில் பணம் திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். ஒட்டன்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மகேந்திரன் என்பவர் உண்டியல் துவாரத்தில் அட்டையை வைத்து மறைத்து பணத்தை திருடியதை கண்காணித்த போலீசார் அவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடம்பராயன்பட்டியில் சொத்து தகராறு காரணமாக வீட்டிற்கு செல்ல முடியாதபடி பொதுப்பாதையில் 6 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டிய அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தம்பி கர்ப்பிணி மனைவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பள்ளம் குறித்து கேட்டால் அண்ணன் முருகேசன் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் தொட்டில்பட்டி பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 3 மற்றும் 4 வயது சிறுவர்கள் இருவர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய தண்ணீரில் மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த பொதுமக்கள் ஓடிச் சென்று இருவரையும் மீட்டு மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர். நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பெருமாள் குளக்கரை பகுதியில் இரவு நேரத்தில் கரடி உலா வந்த CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. குளக்கரையில் உள்ள பனை மரங்களில் இருந்து விழும் பனம் பழங்களை தின்பதற்காக அடிக்கடி இந்த பகுதியில் கரடி உலா வருவதால் பீதியடைந்துள்ள கிராம மக்கள் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டை பஜார் பகுதியில் அதிகாலையில் உலா வந்த காட்டு யானையால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் பீதியடைந்து ஓட்டம் பிடித்தனர். நீண்ட நேரமாக பிரதான சாலையில் உலா வந்த யானை பின்னர் மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆனந்த சரஸ் திருக்குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். சென்னை எருக்கஞ்சேரியில் அமைந்துள்ள வேதாம்பிகை சமேத விஜயலிங்கேஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு கலந்து கொண்டார். குடமுழுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூரில் உள்ள ஸ்ரீ ஆமருவியப்பன் பெருமாள் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டபடியே தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கணக்கப்பிள்ளையூர் கிராமத்தில் மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் பால்குடம் தீர்த்த குடம் எடுத்துக்கொண்டு மேளதாளம் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர்.